வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழனுக்கு வேறு உருப்படியான எந்த வேலையும் இல்லாதனால நிலா பேசுனதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க கொலீக்ஸ் கிட்ட நிலா இவரை கசின்னு சொன்னதை நினச்சி ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் சேரனுக்கு உருப்படியான வேலை நிறைய இருக்கு. வெளியே பாத்ரூம் கட்டுற இடத்துல வந்து நின்றுக்கிட்டு அங்கே பாருங்க செவரு மேடு பள்ளமா இருக்கு, நல்லா போசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிங்கன்னு சொல்ல எதுக்கு சொல்கிறேன்னா வேலை அப்பதான் நல்லா சுத்தமா இருக்கும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிங்க அப்படின்னு அவர் வேலையை ஆரம்பிக்க, அண்ணே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கங்கன்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு. அப்போ பல்லவன் அங்க வர்றாரு. அண்ணே இதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்குன்னு கேக்குறாரு. இதுக்கப்புறம் 2 நாள் வேலை தான்டா, பெயிண்ட் அடிக்கணும், டைல்ஸ் ஒட்டி பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது அப்படின்னு சேரன் சொல்ல அப்படின்னு பல்லவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருந்த சோழன் திடீர்னு வெளியே வந்து, அண்ணே கொஞ்சம் இந்த பக்கம் வாண்ணேன்னு கூப்பிடுறாரு. என்னடா அண்ணன் சேரன் கேட்க, அண்ணே வாண்ணே சொல்றேன் அப்படின்னு சோழன் கூப்பிட வா அப்படின்னு மடிச்சு கட்டி இருக்க வேஷ்டியை அவுத்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நிற்கிறாரு சேரன். அண்ணே இங்கே பாருண்ணே, இனிமே நிலா உன்னை அண்ணன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சோழன் சொல்ல பல்லவன் குனிஞ்சு எதையோ எடுத்துட்டு இருந்தவர் என்ன இந்த அண்ணன் சொல்லுதுங்கிற மாதிரி நிமிந்து பார்க்குறாரு. ஏண்டான்னு சேரன் கேட்க, கூப்பிடக்கூடாதுன்னா கூப்பிடக்கூடாதுதான் அப்படின்னு சோழன் சொல்ல, அதுதான்டா ஏன்னு கேட்குறேங்கிறாரு சேரன். அவ உன்னை அண்ணன்னு கூப்பிடுறதுனால என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான்னு. அண்ணே நீ அண்ணனா இருக்கிறதுனால அவ என்ன புருஷனா நினைக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டேய் லூசாடா நீ, அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? அந்த பொண்ணு என்னை அண்ணான்னு கூப்பிட்டா உன்னைய அண்ணான்னு நினைக்கிறான்னு அர்த்தம் இல்லடா, தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்காதங்கிறாரு சேரன். அண்ணே காலையில நீயே பார்த்தல்லண்ணே, இவர் யாருன்னு கேட்டா என் கசின்னு சொல்றா, ஏன் என் மாமா பையன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணே அப்படின்னு பல்லவன் சட்டையை புழிஞ்சுக்கிட்டே கூப்பிட திரும்புறாரு சோழன். மாமா பையனையும் கசின்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் அவ என்னை அந்த எண்ணத்துல சொல்லலடா, சேரன் அவ அண்ணான்னு கூப்பிடுறா, நான் சேரனோட தம்பி, அப்ப என்னை எப்படி நினைச்சிருப்பாங்க, ஏதோ பெரியப்பா பையன் சித்தப்பா பையன்னு தானே அவங்க நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சோழன் கேட்க, டேய் அவங்க என்ன நினைச்சா நமக்கு என்னடா, உனக்கு தெரியும்ல எது உண்மைன்னு அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே எனக்கு தெரியும்னே, ஆனா அவ இதே மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சா என் நிலைமை என்ன ஆகிறது? இங்க பாருண்ணே, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நிலா இனிமே உன்னை அண்ணான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. அண்ணே அதுக்கு அண்ணன் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் போய் சொல்லணும்டா, இங்க பாருண்ணே நேரா நிலா கிட்ட நீயே போய் சொல்லிடு, இனிமே என்னை அண்ணான்னு கூப்பிடாதம்மா அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுனே அப்படின்னு சோழன் சொல்ல. டேய் நான் எப்படி அந்த பொண்ணை பார்த்து அப்படிலாம் சொல்ல முடியும் அப்படின்னு சேரன் அப்பாவியா கேட்க, அண்ணே நீ கண்டிப்பா அப்படித்தானே சொல்லியே தான் ஆகணும்னு, இதுக்கு மேல சத்தியமா என்னால முடியாதுண்ணே, நீ மட்டும் இன்னைக்கு சொல்லலைன்னு வை அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேனே அப்படின்னு சோழன் சேரனை மிரட்டிட்டு இருக்க. அண்ணே இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுன்னுங்கிறாரு பல்லவன். டேய் என்னடா டூ மச்சு 3 மச்சுன்னுகிட்ட, என்ன அண்ணனுக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கியா? ஏன் கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். இன்னைக்கு ஒருத்தன் வந்தானே, பேர் என்ன, ராகவ், அவன் நிலாவை பார்க்குற மொழியே சரியில்லடா, அவன் அவளை பயங்கரமா சைட் அடிக்கிற மாதிரியே பார்க்குறான் அப்படின்னு சோழன் கொப்பளிக்க. டேய் சும்மாருடா, சும்மா ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கிற, இப்படிதான் நிலா கிட்ட யாரோ போன்ல தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ போய் ஆபீஸ்ல சண்டை போட்ட அப்படின்னு சேரன் சொல்ல. அண்ணே அது வேற இது வேற அண்ணே, அதை நான் என் காதால கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இதை என் கண்ணால பார்த்தேன்னு எல்லாரும் உன்னைய மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு, நீ பாசமா தங்கச்சி மாதிரி பேசினாலும் வெளியில இருக்க உலகம் என்னென்ன நினைக்கும், இனிமே அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு. இங்க பாரு இன்னைக்கு நிலா வந்ததும் இனிமே நீ என்னை அண்ணன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சோழன் சொல்ல. டேய் நான் எப்படிடா அந்த பொண்ணு முகத்தை பார்த்து அப்படிலாம் சொல்ல முடியும் அப்படின்னு சேரன் கேட்க, அப்ப திரும்பி நின்று சொல்லிடுறியான்னு கேட்கிறாரு சோழன். டேய் விளையாடாதடா அப்படின்னு சேரன் சொல்ல. அண்ணே நான் சீரியஸா தானே சொல்லிட்டு இருக்கிறேன், நீ தான் எப்படி சொல்றது நொப்படி சொல்றதுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிற, நீ போய் இன்னைக்கு சொல்ற இல்ல நான் ஏன் ஸ்டைல்ல சொல்லிடுவேங்கிறாரு சோழன். இல்லடா நானே சொல்றேன் அப்படின்னு அவசரமா அதை தடுக்கிற சேரன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியலங்கிறாரு. எப்படியாச்சும் சொல்லுன்னு, ஆனா இன்னைக்கு நீ சொல்லிடு அவ்வளவுதான், அவ இனி உன்னை அண்ணன்னு கூப்பிடவே கூடாது, அது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிடுறாரு சோழன். திகச்சு போய் நிக்கிற சேரன் என்னடா இவன் இப்படி ஆயிட்டாங்கிறாரு பல்லவன் கிட்ட. அண்ணி கசின்னு சொன்னதுல அண்ணன் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல. டேய் நான் எப்படிடா இனி அந்த பொண்ணுகிட்ட போய் என்னை அண்ணன்னு கூப்பிடாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சேரன் கேட்க. அண்ணே விடுனே,
சோழன் சொல்ற மாதிரி நீ சொல்லி தான் பாரு, அப்படியாச்சும் அண்ணனால ஏதாவது ஸ்கோர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் என்னன்னு அப்படின்னு பல்லவன் கேட்க ஓகே ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி தலையாடுறாரு சேரன். நிலா எப்போ வருவாங்கன்னு வாசலை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு சோழன். அப்போ நிலாவோட நிழல் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வருது. அடுத்து நிலா வர எழுந்து நிற்கிற சோழன் வாங்க 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 அப்படின்னு கூப்பிட வர்றவங்க அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு நிற்க என்னப்பா வந்துட்டியா அப்படின்னு சேரன் வந்து நிற்க அவங்க கிட்ட லஞ்ச் பேக் நீட்டுறவங்க ஆஃபீஸ்ல இருந்து கிளம்ப லேட் ஆயிடுச்சுன்னு பஸ்ஸை வேற மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த பஸ் வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அப்பான்னு கேட்குறாரு சேரன். அப்படின்னு நிலா உட்கார அண்ணே சொல்லுன்னு சொல்லு அப்படின்னு சேரனை சோழன் ஜாட காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. சொல்றேன்டான்னு அவர் தலையாட்டிட்டு இருக்க. ஆனா பஸ்ல கூட்டமே இல்லைன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏறினா ஏசி பஸ் வந்துச்சு. ஜம்முன்னு வந்தேன்னு ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டு இருக்காங்க நிலா. சிரிக்கிற சேரன் நல்லது தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொல்லுன்னு அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு சோழன். சரி தண்ணி ஏதாவது குடிக்கிறியான்னு சேரன் கேட்க இல்லைண்ணே, நீங்க பாட்டில்ல புடிச்சு கொடுக்குற தண்ணியே பாதிக்கு மேல அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல. ஏன்பா நான் கொடுத்தது 1 லிட்டர் பாட்டில், அதையே நீ குடிக்கிறது இல்லையா? அது மாதிரி 3 லிட்டர் குடிக்கணும்ப்பா. நீ என்னடனா ஒரு பாட்டிலையே காலி பண்ணாம வச்சிருக்க அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க. சோழனையும் சேரனையும் மாறி மாறி பார்த்து உள்ளுக்குள்ள சிரிச்சுட்டு நிற்கிறாரு பல்லவன். நாம என்ன சொன்னா இது என்ன செய்யுது பாரு அப்படின்னு சோழன் பொசுங்கிக்கிட்டு இருக்க. பயங்கர வேலைண்ணே, தண்ணி குடிக்கிறதுக்கே மறந்துட்டேன்னு நிலா சொல்ல. என்ன வேலை வேணாலும் இருக்கட்டும்பா, பக்கத்துலயே பாட்டில வச்சுக்கிட்டு அப்பப்ப தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியான்னு கேக்குறாரு சேரன். சரிண்ணே இனிமே குடிக்கிறேன்னு நிலா தலையாட்ட. சேரன் அப்படின்னு சம்மதமா தலையாட்டிட்டு இருக்கு. சோ அப்படின்னு பக்கத்துல இருக்க செவுத்த குத்திட்டு இருக்காரு சோழன். நல்ல வேலை புதுசா கட்டின வீடு இல்ல பழைய வீடு, இல்லைன்னா அவர் குத்துனதுக்கு இந்நேரம் எங்கேயாவது விரிசல் விட்டுருக்கும். சாப்பாடெல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டியாப்பான்னு சேரன் கேட்டுட்டு இருக்க. பாண்டியன் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. என்னடா பல்லவா, என்னடா மீட்டிங்கா அப்படின்னு கேட்டுட்டே திரும்புங்கிறாரு அவரு. திரும்புறவரு நிலாவை பார்க்க வாங்கங்கிறாரு. நான் உள்ளதாங்க இருக்கேன், நீங்க தான் வெளியில இருந்து வந்திருக்கீங்க, நான் தான் உங்களை வாங்கன்னு கூப்பிடணுங்கிறாங்க நிலா. அப்படின்னு பாண்டியன் சமாளிப்பா தலையாட்ட. அது அவன் அப்படிதான் பாக்குறாரு சேரன். அண்ணே இப்போவாவது சொல்லுண்ணே அப்படின்னு சோழன் அடிக்குறல்ல சொல்லிக்கிட்டு இருக்க. சேரன் நிலாவை பார்க்க அவங்க மொபைலை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணே ஒரு நிமிஷம் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில எழுந்து போக வேகமா சேரன் பக்கத்துல வந்து அவரோட கையை பிடிச்சிக்கிற சோழன். அண்ணே அண்ணே உன்னை என்ன பண்ண சொன்ன, என்ன பண்ணிட்டு இருக்க? அவ உன்னை அண்ணன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? அவ வரிக்கு வரி 1008 அண்ணன் போட்டுட்டு இருக்கிறா, நீயும் சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சோழன் மிரட்ட திருன்னு முழிக்கிறாரு சேரன். அது கூட பரவாயில்லண்ணே, தண்ணிய குடிக்கல மோர குடிக்கலன்னு இருக்க பாரு. என்னன்னு நீங்கிறாரு சோழன். டேய் இருடா நான் சொல்றேன், இப்பதானே அந்த பொண்ணு வந்திருக்கு, வந்த உடனே எப்படிடா சொல்ல முடியும்னு கேக்குறாரு சேரன். எப்படியாவது சொல்லுன்னு அப்படின்னு சோழன் கம்பல் பண்ணிட்டு இருக்க. டேய் என்னடா நடக்குதுங்கன்னு பல்லவன் கிட்ட கேக்குறாரு பாண்டியன். அண்ணி காலையில அண்ணனை கசின்னு சொன்னாங்கல்ல, அத அண்ணனால தாங்க முடியலையா, அதனால இனிமே நம்ம அண்ணி வந்து சேர என்னன்னா அண்ணன்னு கூப்பிடக்கூடாதான், அத சேர என்னன்னு நேரா போய் அண்ணி கிட்ட சொல்லணுமா அப்படின்னு பல்லவன் சொல்லி முடிக்க. டேய் அண்ணன்னு கூப்பிடுறத நிறுத்திட்டா அப்புறம் என்ன மாமான்னு கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறாரு பாண்டியன். டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, ஆனா இனிமே நிலா சேர அண்ணன்னு கூப்பிடக்கூடாது அவ்வளவுதான்டான்னு சொல்லிட்டு இருக்கப்ப நிலா பேசிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அண்ணே வர்றா பேசு பேசு பேசுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போறாரு சோழன். நிலா உள்ளர வந்து அவங்க ஹேண்ட்பேக் எடுத்துட்டு ரூம்குள்ள போக பார்க்க. அண்ணே பேசு பேசுன்னுங்கிறாரு சோழன். சோழனை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே சேரனையும் பார்த்துட்டு அண்ணே என்னாச்சுன்னு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேட்டுட்டு நிலா வந்து அவர் முன்னாடி நிற்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சேரன் சொல்லுங்கன்னேங்கிறாங்க நிலா. அது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சோழனை பார்க்க. அண்ணே அது இதுன்னு இழுக்கிறது கிடையாதுன்னு நறுக்குன்னு சொல்லுங்கிறாரு. பல்லவனை பார்த்து என்னடாங்கிற மாதிரி பாக்குற நிலா. அப்படின்னு சேரன் கிட்ட பாக்குறாங்க. அது அப்படின்னு அதுலயே அவரு நிக்க. என்னாச்சுன்னு அப்படின்னு நிலா கேட்க. அது வந்துப்பா நான் அப்படின்னு அவரு டெவலப் ஆகி ஒரு வார்த்தையில இருந்து 3 வார்த்தைக்கு வர. பல்லவா என்னடா அப்படின்னு கேட்க. பல்லவனும் அமைதியா இருக்காரு. நான் நீ என்ன நீ அப்படின்னு தடுமாறிக்கிட்டே அவர் மறுபடியும் சோழனை பார்க்க. சொல்லுங்கிறாரு அவரு. நிலாவை என்ன விஷயம் அவர் முகத்தை ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. அது நான் உனக்கு அப்படின்னு சேரன் சொல்ல அவர் தடுமாறுற பார்த்து
பல்லவன் பாண்டியன் கிட்ட சிரிச்சிட்டு இருக்காரு. ஐயோ, இந்த அண்ணனை வச்சுட்டு ஒரு ஆணி கூட பிடுங்க முடியாதுன்னு சோழன் எரிச்சலா பார்த்துட்டு இருக்க. அதை எப்படி சொல்றதுன்னு அப்படின்னு சேரன் அப்படியே நிக்க. அண்ணே என்னன்னு சொல்லுங்கிறாங்க நிலா. அது அது சொல்றேன்ப்பா அப்படின்னு அவரு மறுபடியும் சோழனை பார்க்க. சொல்லுன்னே அப்படின்னு கெஞ்ச. இதோ பாருப்பா, இனிமே நீ என்ன அண்ணன்னு கூப்பிடாத அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட. சூப்பர் அப்படின்னு சோழன் பார்த்துக்கிட்டு இருக்க. சொல்லிட்டாரே தவிர ஒரே பதட்டமா நிக்கிறாரு சேரன். பயங்கரமா திகைச்சு போய் பாக்குறாங்க நிலா. அண்ணே அப்படிங்க நிலா. இனிமே நீ என்னை அண்ணன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சேரன் சொல்ல, நிலா அதிர்ச்சி மாறாம பார்த்துக்கிட்டே இருக்க. அண்ணே நல்லா அழுத்தி அழுத்தி சொல்லுங்கிறாரு சோழன். சும்மா சும்மா என்னை அண்ணன் அண்ணன்லாம் கூப்பிட்டு இருக்க, நான் என்ன உனக்கு அண்ணனா அப்படின்னு சேரன் கேட்க. அதானே சூப்பர் அப்படின்னு சோழன் பார்த்துட்டு இருக்க. என்னன்னே இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பல்லவன் பாண்டியனை பார்க்குறாரு. ஏதோ புது ஏழரை கூட்டிகிட்டு இருக்கான்ற மாதிரி பாண்டியன் பார்த்துட்டு இருக்காரு. நிலாவும் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க. சேரன் அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நிற்க. கரெக்டு தானே, அவர் என்ன உங்களுக்கு அண்ணனா? உங்க அண்ணன் திருவண்ணாமலையில இருக்காரு, அவரை நீங்க அண்ணன்னு சொல்லலாம், இவரை எப்படிங்க நீங்க அண்ணன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சோழன் கேட்க. குழம்பி போன நிலா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு பல்லவன் பார்த்துட்டு இருக்க. ஏய் ஏன்பா, என்னப்பா ஏன் அழுவுறன்னு கேட்கிறாரு சேரன். ஏன்னு உங்களை அண்ணன்னு கூப்பிடக்கூடாது, நீங்க என்னை எப்பவுமே கூட பொறுக்காத தங்கச்சின்னு தானே சொல்லுவீங்க, அப்புறம் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு நிலா அழுதுகிட்டே கேட்க. ஐயோ நீ அழாதப்பா, நான் அப்படி சொல்லலைன்னு சேரன் பதற. ஊர்ல அப்பா அம்மா அண்ணே அண்ணி எல்லாருமே இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாரையுமே மறந்துட்டு நான் இங்க எப்படி இருக்கேன்னு நினைக்கிறீங்க? நீங்க இருக்கிறதுனால தான் அவங்க எல்லாரையும் மறந்து நான் இங்க இருக்கேன். நான் இங்க வந்த நாள்ல இருந்து எனக்கு அம்மாவா அப்பாவா அண்ணனா நீங்க தான் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா தேம்பிக்கிட்டே சொல்ல. ஷோ அப்படின்னு கடுப்பாயிட்டு நிக்கிறாரு சோழன். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அண்ணன் இருக்காரு, அவரு பாத்துக்குவாருன்னு நான் உங்களை தானே நம்பி இருக்கேன், நீங்க எப்படின்னு என்ன அண்ணன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு நிலா தேம்பி தேம்பி அழ. சேரன் மொத்தமா கரைஞ்சிடுறாரு. அண்ணே அண்ணி அழுவுறதெல்லாம் உன்னையால தானே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைன்னுங்கிற மாதிரி பல்லவன் சோழனை பாக்குறாரு. ஏண்டா தினம் ஏதாவது ஒரு புது பிரச்சனையை கிளப்பிட்டே தான் இருக்கியா, சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ அப்படின்ற மாதிரி பாண்டியன் சோழனை பார்க்குறாரு. அண்ணே நான் என்னென்ன தப்பு பண்ணேன், ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்கண்ணே, அதுக்கு நீ இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு நிலா அழுதுகிட்டே சொல்ல. இல்லப்பான்ட்டு நிற்கிறாரு சேரன். நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நிலா அழுதுகிட்டே சொல்ல. சுத்தம் சோழி முடிஞ்சது, இந்த ஜென்மத்துக்கு நீ பிரம்மச்சாரி தான்டா அப்படிங்கிற மாதிரி சோழன் தன்னைத்தானே வெறுத்து போய் பார்த்துட்டு இருக்காரு. நிலா நீ அழாதப்பான்னு சேரன் சொல்ல. அண்ணி அழாதீங்க அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல. அழாதப்பா, நீ அழுதா எனக்கும் அழுக வரும்னு தெரியும்ல உனக்கு, அழுகாதப்பா அப்படின்னு சேரனும் கலங்கிட்டு இருக்க. பேக்ரவுண்ட்ல மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலன்னு பாசமலர் பாட்டு ஓடிட்டு இருக்கு. எப்படின்னு அண்ணன்னு கூப்பிடாம இருக்க முடியும், நான் உங்களை அண்ணன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு நிலா சொல்ல. நீ கூப்பிடுப்பா கூப்பிடு, உன் உடம்புக்கு ஏதாவது வந்துடுறது போதுப்பா, அழாதப்பா அப்படின்னு சேரன் தவிச்சிட்டு இருக்க. ஐயோ மொத்தமா ஊத்திக்கிச்சு அப்படின்னு சோழன் நின்றுட்டு இருக்க. பேக்ரவுண்டில் இன்னும் பாசமலர் பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. இதோ பாரு, நீ எனக்கு தங்கச்சி தான், நான் உனக்கு அண்ணன் தான், பாண்டி உனக்கு தம்பி இல்லை அண்ணன் எப்படி வேணா நினச்சிக்கோ, பல்லவன் அவனும் உனக்கு தம்பி தான், இதோ சோழன் அப்படின்னு அவர் கையை நீட்ட. அண்ணன் கொன்றுவேன் அப்படின்னு சோழன் மிரட்டிட்டு இருக்க. சரி அதை விடு, அழாதப்பா, இனிமே உனக்கு அண்ணன் தம்பியா நாங்கள் இருக்கோம்ப்பா, யாரும் இல்லைன்னா நினைக்காத, உனக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு நாங்கள் தான் தாய்மாமா சீர் செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியில் அள்ளி வீசிக்கிட்டு போக. என்னது அப்படின்னு சோழன் அதிர்ந்து போய் பார்க்க. உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நாங்கள் தான் முன்னாடி வந்து நிற்போம் அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டே போக. சொதப்பிட்டாருடா அப்படின்னு நெத்தியில் அடிச்சுக்கிறாரு சோழன். நிலா இன்னும் அழுதுகிட்டே இருக்க. இங்கே பாரு நிலா, உன் குழந்தைக்கு என் மடியில் உட்கார வச்சு தான் காது குத்துவோம், திருவண்ணாமலையிலேருந்து உன் அண்ணன் வந்தாலும் விடமாட்டேன் பார்த்துக்கோ, உன் பொண்ணு வயசுக்கு வந்தா அதுக்கு நான் தான் தாய்மாமா சீர் செய்வேன், அவளுக்கு நான் தான் முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அவர் உணர்ச்சி வசப்பட்டு எதோ சொல்லிக்கிட்டு இருக்க. தேவையான உனக்கு இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி பல்லவன் சோழனை பார்த்துட்டு இருக்காரு. சோழன் நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் நிற்கிறாரு. கொஞ்ச நஞ்ச இருக்க கேப்பையும் அண்ணன் கண்டினியூஸா அடைச்சிக்கிட்டே போறாரு அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க. கவலைப்படாதப்பா, உனக்கு அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சேரன் சொல்ல. ஏன்னு அப்படி சொன்னீங்கன்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க நிலா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு நிலா கேட்க. அது நான் சும்மா சொன்னேன்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல. அண்ணன் உங்களை பிராங்க் பண்ணுச்சு அண்ணி இல்லைன்னே அப்படின்னு பல்லவன் அதை நார்மல் பண்ண நினைக்க.
ஆமாம் ஆமாங்கிறாரு சேரன். ஆமாப்பா, அதான் அதான் பண்ணேன். அழாதப்பா, நீ டீ ஏதாவது குடிக்கிறியான்னு கேட்குறாரு சேரன். வேண்டாண்ணே, எப்படி இப்படிலான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க ரூம்குள்ளே போக, நிலா நிலா அழாதப்பான்னு அவர் சொல்லிட்டு இருக்க, நிலா ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. அவரும் கலங்கின கண்ணோட அவங்க போனதும் சோளா அப்படின்னு கூப்பிட, நீ பண்ணின வரைக்கும் போதும்னு நினைக்கிறவரு சிறப்பாக பண்ணிட்டேன்னு தலை எழுத்து அப்படின்னு நெத்தியில் அடிச்சுக்கிட்டு போறாரு. அப்பாவும் அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு சேரன். இப்படி 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 பண்ணிட்டாரே அப்படின்னு சோழன் புலம்பிகிட்டே நடந்துகிட்டு இருக்க சேரன் வெளியே வர்றாரு. அண்ணே உள்ளர போயிருந்தேன், சோழன் செம கடுப்பில் இருக்குது அப்படின்னு பல்லவன் சொல்ல, அப்படியா அப்படின்னா நான் அப்புறம் வர்றேன் அப்படின்னு சேரன் வீட்டுக்குள்ளே போக அண்ணே எங்கே போற நீ, இங்கே வா வா அப்படின்னு அண்ணன் கையை பிடிச்சி இழுக்கிறாரு சோழன். இல்லடா அடுப்புல அப்படிங்கிறாரு சேரன். நான் கடுப்புல இருக்கேன், உனக்கு அடுப்புல இருக்கதான் முக்கியமா, வா இங்க வா அப்படின்னு இழுத்துட்டு வந்து நிறுத்தி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு செம டென்ஷனோட கேட்க, டேய் நீ சொன்ன மாதிரி தான் நான் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன் இல்லடா அப்படின்னு சேரன் சொல்ல சோழன் முறைக்கிறாரு. நான் அண்ணனை கூப்பிடாதன்னு சொன்னேன், அதுக்கே அந்த பொண்ணு எப்படி பயந்து அழுதுச்சு பார்த்தல அப்படின்னு சேரன் கேட்க, நீ சொன்ன லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே, அவ உன்னை அண்ணன்னு கூப்பிட்டா என்னையும் எங்க அப்படி யோசிச்சிட போறாளோன்னு சொல்லி சொன்னேன். ஆனா நீ அவ பிள்ளைக்கு தாய்மாமா ஆக நினைக்கிற, அது எப்படி ஓ மடியில் உட்கார வச்சு தான் அவள் பிள்ளைக்கு காது குத்தணுமா அப்படின்னு சோழன் கேட்க, ஆன்னு தலையாட்டிட்டு இருக்காரு சேரன். எப்படி அவன் நெஜம் அண்ணன் வந்தாலும் நீ விட மாட்ட, அவள் பொண்ணுக்கு நீ தான் நின்று கல்யாணம்லாம் பண்ணி வைப்ப, ஏன் அவளுக்கும் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அது வரலாம் ஆன்னு தலையாட்டிட்டு இருந்த சேரன். டேய் என்னடா இப்படிலாம் பேசுற அப்படின்னு கேட்க, ஐயோ அண்ணே தயவு செஞ்சு மூஞ்ச மட்டும் இந்த மாதிரி அப்பாவியா வச்சுக்காத, உன்ன மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லைண்ணே, இதெல்லாம் வேணும் தானே பண்ண அப்படின்னு முட்டாள்தனமா அவரு கேட்க, டேய் லூசு அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அண்ணன் வேணும்னா பண்ணுன்னு கேட்குறாரு பாண்டியன். டேய் நீயும் பார்த்துக்கிட்டு தானேடா இருந்த, அண்ணன்னு கூப்பிடாதன்னு சொல்ல சொன்னா அதுக்கு என்னெல்லாம் சொல்லிட்டு வந்து நிற்குதுன்னு நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருந்த அப்படின்னு சோழன் கடுகடுக்க, அண்ணன் கரெக்டாக தான் ஆரம்பிச்சுது, ஆனால் அண்ணி அழுவாங்கன்னு தெரியாதுல்ல, அண்ணன் என்ன பண்ணோம் அப்படின்னு பல்லவன் கேட்க, சரிடா அவ அழுவான்னு தெரியாதுதான், அதனால அண்ணன் பயந்துருச்சு, ஓகே அப்ப என்ன சொல்லி இருக்கணும், நீ அழாதப்பா இன்னுமே அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லி விட வேண்டியது தானே, ஆனா அதுக்கப்புறம் நான் தான் தாய் மாமே, நான் தான் சீர் செய்வேன் மோர் செய்வேன், இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்க, அதுன்னு தடுமாறிட்டு நிற்கிறாரு சேரன். அவ கேட்டாளா உன்னை இதெல்லாம், இல்லை நான் கேட்குறேன் சொல்லு, அவ கேட்டாளா இதெல்லாம் உன்னைய அப்படின்னு சோழன் கேட்க, அதுன்னு காதை பிடிச்சிட்டு நிற்கிறாரு சேரன். இல்லை இந்த எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் எதுக்குன்னே சொல்லணும், அண்ணே நீ பேசாமல் ஒன்று பண்ணு, அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடு, உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு பதிலாக அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடலாம் நீ அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் என்னடா இப்படியெல்லாம் சொல்ற, நான் அப்படியெல்லாம் நினைக்கலடாங்கிறாரு சேரன். நீ பேசாதண்ணே, நான் உன் மேல கொலை வெறியில இருக்கேன், தயவு செஞ்சு பேசாதன்னு சோழன் கத்திக்கிட்டு இருக்க, என்னதான் நடக்குது பார்க்கலாம், நல்ல என்டர்டெயின்மெண்டா தான் போயிட்டு இருக்குன்னு பல்லவனும் பாண்டியனும் பார்த்துட்டு இருக்காங்க. டேய் நான் என்னடா சொல்றது, அந்த பொண்ணு அழுதுச்சுல்ல, அதை பார்த்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஏதோ சமாதானப்படுத்துறதுக்காக அப்படின்னு சேரன் ஆரம்பிக்க, நீ என்னைய வாழவே விட மாட்டேன்னு, வாழவே விட மாட்டேன், அது நல்லா தெரியுது அப்படின்னு தப்பெல்லாம் பண்ணிட்டு அடுத்தவங்க மேல அசால்ட்டா பழி தூக்கி போடுறாரு சோழன். அண்ணே உண்மையா சொல்லு, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்லையா அப்படின்னு சோழன் கேட்க, டே ஏய் என்னடா அப்படிலாம் சொல்லாதடா, எனக்கு கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சேரன் சொல்ல, நம்பாத பார்வை பார்க்குறாரு சோழன். டேய் அண்ணனை பத்தி தெரியாதாடா உனக்கு, அண்ணனால இதெல்லாம் சமாளிக்க முடியாதுடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அண்ணே நீ எதுக்குன்னு இவ்வளோ டென்ஷன் ஆகுற, சேர அண்ணனை அண்ணான்னு கூப்பிடுறதுனால நீ அன்னைக்கு அண்ணன் ஆயிடுவேன்னு எப்படின்னே நினைக்கிற அப்படின்னு பல்லவன் கேட்க, அவரு பக்கம் பாயிறாரு சோழன். டேய் வாயை மூடுறா, முதல்ல செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து சமாளிக்கிறீங்களா, அது எப்படி சேரன்னு அவளுக்கு அண்ணன், பாண்டிய அவளுக்கு தம்பி இல்லைன்னா அண்ணன், எப்படி வேணா நினைச்சுக்கலாம் அவனை, பல்லவன் அவளுக்கு தம்பி, சோழன்னு சொல்லிட்டு என்னைய லுக்கு வேற விடுற அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, இல்லடாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு சேரன். நான் மட்டும் உன்னைய லுக்கு விடலைன்னா என்னையும் நீ அவளுக்கு பிரதர் ஆக்கியிருப்பல்ல அப்படின்னு சோழன் கேட்க, சாச்சா அவ இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு அவரு. அண்ணே இது வரைக்கும் அவ என்னை அப்படி நினைச்சிருக்க கூட மாட்டானே, ஆனா நீ இன்னைக்கு பேசின பேச்சுல அவ கண்டிப்பா என்னை அப்படிதான் நினைச்சிருப்பா அப்படின்னு சோழன் சொல்ல, ஏய் நான் தான் உன்னை அப்படி சொல்லவே இல்லையடா, நான் உன்னை பார்த்ததும் அப்படி நிறுத்திட்டேன்ல அப்படின்னு சேரன் கேட்க, ஆமாமா பெரிய சாதனை, அவார்டு வேணா தூக்கி கொடுக்கவா
அப்படின்னு சோழன் கேட்க, சரி டேய் இப்போ என்னடா, அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது, வேணும்னா நீ எனக்கு தம்பி இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு அசால்ட்டா ஒரு ஆட்டம்பாம் எடுத்து போடுறாரு சேரன். சோழன் அப்படியே அதிர்ந்து போய் நிக்க, இது சூப்பர் ஐடியாவா இருக்கே, பேசாம இவனை தம்பி இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திடுவோன்னு சீரியஸா சொல்றாரு பாண்டியன். ஏய் 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 அப்படின்னு சோழன் மிரட்டிட்டு இருக்க, இதெல்லாம் தாண்டி இது கொஞ்சம் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல, இல்ல அப்படின்னு சேரன் கேட்க, சோழனே கொஞ்சம் குழம்பி போயிடுறாரு. ஆமா, என்னை தம்பி இல்லைன்னு அவகிட்ட எப்படி போய் நீ சொல்லுவ அப்படின்னு அவர் கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உனக்கு அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சேரன் கேட்க, நான் உனக்கு தம்பி இல்லைன்னா அவளுக்கு அண்ணனாக முடியாது. ஓகே தான், ஆனா இதை எப்படி நீ அவகிட்ட போய் சொல்லுவ, இப்ப சொதப்புன மாதிரி அதுக்கும் சொதப்பிட்ட நான் அறிவுகிட்ட சோழன் கேட்க, அநியாய அறிவாளி சேரன், டேய் நான் சொதப்ப மாட்டேன்டா, எனக்கு நிலாவை தங்கச்சி இல்லைன்னு சொல்றதுதான் கஷ்டம், நீ என் தம்பி இல்லைன்னு சொல்றதெல்லாம் ரீசிடா அப்படின்னு சேரன் அசால்ட்டா சொல்ல, சோழன் அசந்து போய், அட பாவி, அண்ணா நான் தம்பி இல்லைன்னு சொல்றது உனக்கு அவ்வளவு ஈஸியான்னு கேக்குறாரு. டேய் அப்புறம் என்னடா, நான் தான் சொல்றேன்ல நான் பாத்துக்கிறேன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு கொஞ்சம் ரைஸ் ஆகுறாரு சேரன். சரி நான் உனக்கு தம்பி இல்லை, சரி அப்போ அவளை நீ எனக்கு என்னன்னு சொல்லுவ அப்படின்னு சோழன் கேட்க, அது அது முறப்பையன்னு சொல்றேன் அப்படின்னு சேரன் சொல்ல, இது நல்லா இருக்கே, நிஜமாவாண்ணே அப்படியா சொல்லுவ அப்படின்னு சோழன் கேட்க, அப்படியே சொல்றேன்டாங்கிறாரு சேரன். அட அரலூசு பசங்களா, அப்ரசண்டிகளா, நீங்கெல்லாம் லூஸா இல்லை எங்களை லூஸ் ஆக்குறீங்களாடா உடனே ஆனந்தமாகிற சோழன். அப்படி சொல்லும்போது அப்படியே என்ன சேர்த்து ஒரு 4-5 பிட்டு எனக்கு சேர்த்து போடுறியா அப்படின்னு சோழன் கேட்க, பிட்டா அப்படின்னா பாவி சேரன் கேட்க, அண்ணே என்னென்ன அப்படின்னு சோழன் எதுவோ சொல்ல ஆரம்பிக்க, டேய் அண்ணனுக்கு இதுவே ஓவர்லோடுடா, இதுக்கு மேல அண்ணன் மேல எதுவும் ஏத்தாத, கண்டிப்பா சொதப்பிடும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுவும் சரிதான் யோசனையா தலையாட்டுறாரு சோழன். அண்ணே நான் உன்னைய மறுபடியும் நம்புறேன்னே, சொதப்பிடாதண்ணே, உன்னைய நம்பிதான் இருக்கேங்கிறாரு சோழன். டேய் நாளைக்கு அண்ணன் எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு, என்ன நினைச்ச என்ன பத்தி அப்படின்னு தோல்ல கிடக்கிற துண்டு எடுத்து உதறிட்டு சேரன் வேகமா உள்ளர போகிறாரு. பில்டப் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா போய் கரெக்டா சொல்லிடுமான்னு தான் தெரியல. சொல்லிடும்னு நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்காரு சோழன். என்ன அண்ணே சொல்லிடும்னு நினைக்கிற அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் கண்டிப்பா சொல்லவே சொல்லாது அப்படின்னு பாண்டியன் பல்லவனுக்கு சொல்லிட்டு இருக்க. சூப்பர், நிலாவுக்கு நம்ம முறப்பையனாக போறோம் அப்படின்ற ஆனந்தத்துல நம்ம என்டர்டெய்னர் சோழர் கனவு காண ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் பொழுது விடியுது. சோழன் வாயில பிரசும் கண்கள்ல கனவுமா வெளியே நின்றுட்டு இருக்காரு. அப்போ அண்ணன் சொன்னது ஞாபகம் வருது, அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது, ஆனா நீ என் தம்பி இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னதை நினைச்சு ரொம்பவே ஆனந்தப்பட்டுக்கிட்டு, இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது சோழா, சூப்பர்ரா அப்படின்னு அடிமுட்டாள்தனமா ஆனந்தப்பட்டுக்கிட்டு நிக்கிறாரு சோழன். அவரு பிரஷ் பண்ணிட்டு உள்ளர வந்து உட்கார அவரோட தோல்ல கையை வச்சு, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், அண்ணன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்டா சரியா அப்படின்னு சேரன் கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு சோழன். எல்லாத்தையும் நான் சரி பண்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சேரன் பஞ்ச் டைலாக்கா சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் அண்ணன் இன்னைக்கு கலக்க போகுது, அண்ணன் இன்னைக்கு பேச போறத மட்டும் பாரு அண்ணே அப்படின்னு பாண்டியன் ஊக்கம் கொடுத்துக்கிட்ட. தேங்க்ஸ்ரா பாக்குறாரு சேரன். ஏதோ ஃபைட்டுக்கு போற மாதிரி ஆர்ம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. குஸ்திக்கு தயாரான மாதிரி இடுப்புல கைய வச்சுக்கிட்டு, நிலா அம்மா நிலா அப்படின்னு கூப்பிட, வரேன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு உள்ள இருந்து நிலாவோட வாய்ஸ் கேக்குது. பார்க்கலாம் அப்படின்னு பாண்டியனும் பல்லவனும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெளியே வாமா அப்படின்னு சேரன் சொல்ல, நிலா கதவை திறந்துட்டு வெளியில வர்றாங்க. உட்கார்ந்துருக்க சோழன் டக்குன்னு எழுந்து நிக்கிறாரு. நடக்க போவதை காணும் ஆவலோடு பல்லவனும் பாண்டியனும் கூட எழுந்திருச்சு நிக்கிறாங்க. நிலா என்னென்னங்கிற மாதிரி சேரனை பார்த்துட்டு நிக்க, நிலா நீ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 4-5 மாசம் இருக்குமா அப்படின்னு அவர் கேட்க, இருக்குன்னேங்கிறாங்க நிலா. உனக்கு இந்த அண்ணன் மேல மரியாதை இருக்கா அப்படின்னு சேரன் கேட்க, என்னென்ன கேள்வி இது அப்படின்னு நிலா கேட்க, மரியாதை இருக்கா இல்லையான்னு பாயிண்ட்லயே நிக்கிறாரு சேரன். நிறையவே இருக்குன்னு அப்படின்னு நிலா சொல்ல, சேரன் கனிவோட நிலாவை பார்த்துட்டு இருக்க. அண்ணன் அசத்திடுமா இல்ல சொதப்பிடுமான்னு சோழன் பார்த்துட்டு இருக்காரு. பாண்டியனும் பல்லவனும் மூச்சை பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்னைய வாயார அண்ணன்னு கூப்பிடுறது உண்மைதானேன்னு கேட்கிறாரு சேரன். நிலாவுக்கு என்னடா இதுன்ற மாதிரி இருக்கு. ஒரு தடவை பாண்டியனையும் பல்லவனையும் திரும்பி பார்த்துட்டு, என்னென்ன இப்படிலாம் கேக்குறீங்க அப்படின்னு கேட்க, ஒரு அண்ணனா நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியாங்கிறாரு சேரன். இதுல என்ன டவுட்டுன்னு, நான் கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு நிலா சொல்ல, பரவாயில்லையே
அண்ணன் அமர்க்கலமா ஆரம்பிச்சிருக்கே அப்படின்னு சந்தோஷமா பாக்குறாரு சோழன். அட அண்ணன் பரவாயில்லையே, செம்மையா பேசுதில்ல அப்படிங்கிற மாதிரி பல்லவனும் பாண்டியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாடையா பாத்துக்கிறாங்க. இங்க பாரு நிலா, நீ என் கூட பொறுக்கலையே தவிர நான் உன்னை என் சொந்த தங்கச்சியா தான் நினைக்கிறேன். நான் எது சொன்னாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சேரன் பேச பேச என்னாச்சு அண்ணனுக்கு, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்காருன்னு குழப்பமா பார்த்துட்டு இருக்காங்க நிலா. நீயும் சோழனும் இனி சேர்ந்து வாழணும்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல சோழன் முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு எரியுது. நிலா அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஆமால்ல அப்படின்னு 2 பேரும் மேலே கிளையுமா தலையாட்டிக்கிறாங்க. உங்க கல்யாணம் நடக்கணுங்கிறது கடவுளோட ஆசை, அதான் நீங்களே எதிர்பார்க்காம இந்த கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க பல்லவன் பட்டுன்னு கையெடுத்து கும்பிட அந்த கையை தொட்டு கும்பிட்டுக்கிறாரு பாண்டியன். கடவுள் நினைச்சதை நடத்துறது தானேமா நம்மளோட வேலை, நீங்க ஏன் விலகி இருக்கணும், சேர்ந்து ஒன்னா வாழலாமே அப்படின்னு சேரன் கேட்க நிலா சோழனை பார்க்க அவரும் ஆமாங்கன்ற மாதிரி தலையாட்டுறாரு. இதுவரையும் கேட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேல கேட்க போறதுதான் ஸ்பெஷல் ஐட்டங்கிற மாதிரி. சோழன் என் தம்பி தான், அதுக்காகலாம் நான் இதை சொல்லல, அவன் நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சேரன் சொல்ல குனிஞ்சு பவ்யமா ஒரு கும்பிடு போடுறாரு சோழன். இன்னைக்கு அண்ணன் என்ன பேசினாலும் அதை ஆமோதிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலைங்கிற மாதிரி பாண்டியனும் பல்லவனும் ஆமாமான்னு தலையாடுறாங்க. அப்பப்போ சின்னதா ஒரு பொய் சொல்லுவானே தவிர அவனோட மனசு அது ரொம்ப சுத்தமா சோழன் உன்னை நல்லா பாத்துக்குவான் அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டே போக டிசைனா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு சோழன். கண் கலங்காம உன்னை சந்தோஷமா வச்சுக்குவான் அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டே போக நிலா அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணத்தை நிறுத்த தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம், இது நிஜ கல்யாணம் கிடையாது, அப்புறம் எப்படி அப்படின்னு எல்லாம் யோசிக்காத, உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு இருந்திருக்கு, இது ஆண்டவன் எழுதி வச்சது, அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டே போக நிலா என்னாச்சு, அண்ணன் லூஸ் எதுவும் ஆயிட்டாரா, இப்படிலாம் பேசுறாருன்னு குழப்பமா பாத்துட்டு இருக்க. அடா 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 அடா, அண்ணன் என்னமா அமர்க்கலப்படுத்துது, பின்னி பெடல் எடுக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காரு சோழன். அப்படியே சோழன் பக்கம் திரும்புற சேரன் அவரோட 2 தோல்லையும் கைய வச்சு இன்னையில இருந்து பாசமா நான் தூக்கி வளர்த்த என்னோட தம்பி சோழன் என் தம்பி இல்ல அப்படின்னு தள்ளி விடுறாரு. ஆ அண்ணே அப்படின்னு பல்லவன் ஒரு ரியாக்ஷன் கொடுக்க, டேய் ஏண்டா ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க, கண்ட்ரோல் அப்படின்னு சொல்ல அதிர்ந்து போற பாண்டியனும் பல்லவனும் ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தம்பி இல்லம்மா, எனக்கு மச்சான் மச்சாம்மா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு போக சோழன் கொஞ்சமா குழம்பி விட்டத்தை பார்க்க நிலா மொத்தமா குழம்பி முழிச்சிட்டு நிக்கிறாங்க. என்னடா இதெல்லாம்னு பாக்குற பாண்டியனும் பல்லவனும் ஓ ஓ நம்ம பேசிக்கிட்டோம்ல அப்படி அப்படி அப்படின்னு தங்களை சமாளிச்சுட்டு நிக்கிறாங்க. நீ எனக்கு தங்கச்சின்னா அவன் எப்படி எனக்கு தம்பியாக முடியும், அவன் எனக்கு மச்சான் தானே அப்படின்னு சேரன் கேட்க ஐயோ என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி நிலா பிச்சுக்காத குறையா நிக்க, ஓ அப்படி வர்றியானே அப்படின்னு சொல்றாரு சோழன். அவன் எனக்கு மச்சான், நீ எனக்கு தங்கச்சி அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. கொளுத்துனே நீ கொளுத்துன அப்படின்ற மாதிரி சோழன் பார்த்துட்டு நிக்க புன்னகை மன்னனா நிக்கிற சேரன் என் பாசமலர் தங்கச்சியும் என் மச்சானும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நான் மனசார ஆசைப்படுறேம்மா அப்படிங்கிற சேரன் சோழனை பார்த்து ஓகே வாடான்னு கேட்க சூப்பர் என்ன தலையாட்டுறாரு அவரு. அண்ணே உன் கூடவே தானே இருக்க போறேன், இந்த மச்சான் உன்னை ஏதாவது திட்டினானா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா, சும்மா இருக்க மாட்டேன், எதிர்த்து கேட்பேன். இதோ பாண்டியன் இருக்கான் அவன் கேட்பான் இல்ல அப்படின்னு சொல்ல அவரு சட்டை தூக்கி விட்டு ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. இதோ பல்லவன் அவன் கேட்பான்னு சொல்ல அவரு ஒரு சல்யூட் அடிக்கிறாரு. அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த பயலை நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம், நாங்க எல்லாரும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சேரன் சொல்ல ஒரே டிசைன்ல ஆமான்னு தலையாடுறாங்க பாண்டியனும் பல்லவனும். அடா அண்ணே நீ வேற லெவல்னு என்னமோ நினைச்சேன், கொளுத்துறனே அப்படின்னு சோழன் பார்த்துட்டு இருக்காரு. நிலா குழம்பி முடிச்சு குமரிக்கிட்டு இருக்க எப்படிறான்னு கேட்க தலையாடுறாரு அவரு. நீ அவனை புருஷனா நினைக்க மாட்டேங்கிறன்னு, இங்க பாரு அவன் எவ்வளவு வருத்தப்படுறான் பாரு, இந்த பிஞ்சு மூஞ்ச பாரு எவ்வளவு சோகமா இருக்கான்னு சோழனோட முகத்தை தொட்டு தொட்டு காட்டுறாரு சேரன். உன்னைய இவன் எவ்வளவு விரும்புறான்னு உனக்கு தெரியலம்மா, இவன் விரும்புற ஆட்களுக்காக எவ்வளவு செய்வான் தெரியுமா, அது உனக்கு தெரியல, எடுத்து சொன்னாதானே தெரியும், நீ எதுவும் யோசிக்காதப்பா, அண்ணன் சொல்றேன்ல, நான் சொல்றத கண்ணை மூடிட்டு கேளு அப்படின்னு சேரன் சொல்ல நிலா கொஞ்சம் குழப்பமும் யோசனையுமா சோழனை பார்க்க அவர் ஈன்னு சிரிச்சுட்டே நிக்கிறாரு. டக்குன்னு கெக்க வைக்கன்னு சிரிக்கிற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இன்னும் வாயில பிரஷ வச்சுட்டு சோழன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய காலை கனவு ஒரு வழியா முடிவுக்கு வருது. அண்ணே சூப்பர்ல, அண்ணே சூப்பர் அப்படின்னு அவரு பாதி நினைவு பாதி கனவுல பெணாத்திக்கிட்டு இருக்க நிலா ரெடியாகி வெளியே வர்றாங்க. சோழன் கெக்க வைக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு
சோழன் பக்கத்துல வர்றாங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ற யோசனையிலேயே அவரு தெக்கையும் வடக்கையுமா ஆடிக்கிட்டே வாய்க்குள்ள பிரஷ வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க. ஹலோ ஹலோ அப்படின்னு சோழன் முகத்துக்கு முன்னாடி சொடக்கு போடுறாங்க நிலா. சோழன் இன்னும் கனவுலயே மிதந்துட்டு இருக்க. ஏங்க அப்படின்னு கையில பட்டு பட்டு 4 தட்டு தட்டுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சோழன் திரும்ப அங்க நிலா நின்றுட்டு இருக்காங்க. சோழன் அப்படியே அங்க இருக்க மரம் செடி கொடி ஆகாயத்தெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு கனவா அப்படின்னு யோசிச்சுட்டு திருதிருன்னு முழிக்க என்ன என்ன அப்படின்னு அவர் முகத்துக்கு முன்னாடி கையை ஆட்டுறாங்க நிலா. ஒரு வழியா முழுசா சுயநினைவுக்கு மீள்ற சோழன் ஒரு நிமிஷம் வாயை கொப்பளிக்கிறாரு. வாயை கொப்பளிச்சுட்டு வாயை அவரோட பனியன்லயே தொடச்சிட்டு ஈன்னு சிரிச்சிட்டு நிக்க. என்ன எங்கேயோ பார்த்து கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க, தனியா பேசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்க. அது அது அப்படிதான் அப்படின்னு சோழன் சொல்ல. அப்படிதானா புரியலையேங்கிறாங்க நிலா. அது அப்படிதாங்க ஹே 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 அப்படின்னு சிரிச்சுட்டே நிக்கிறாரு சோழன். இதை பாக்குற நிலாவுக்கும் சிரிப்பு வருது. மொத்தமா கழண்டுருச்சாட்டிருக்கு அப்படின்னு அவங்களும் சிரிச்சிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட எல்லா பிரச்சனைகளையும் அன்னை சரி பண்ணிடும் அப்படின்னு சோழன் நம்பிக்கையா சொல்ல. அப்படியான்னு கேக்குறாங்க நிலா. அப்படின்னு அவர் தலையாட்ட. என்ன சரி பண்ண போறாங்கன்னு கேக்குறாங்க நிலா. ஏன் பிரச்சனையே தான் அப்படின்னு சோழன் சொல்ல. அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு நிலா கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியதான் போகுது, வெயிட் அண்ட் சீ அப்படின்னு 2 போறவர் நிலாவை பார்த்து ரொம்பவே வெக்கப்பட்டு கெக்க வைக்கன்னு சிரிச்சுட்டு உள்ளர ஓடுறாரு. என்ன பிரச்சனை இருக்கு, என்ன ஒரு மாதிரி வெயர்டா பிஹேவ் பண்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டே பாக்குறாங்க. சேரன் வடசட்டியில வழக்கம் போல கிண்டிக்கிட்டு இருக்க. அண்ணே அண்ணே உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சோழன் கேட்க. டேய் அண்ணன் நான் இருக்கேன்டா, நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சேரன் சொல்ல. பல்லவன் எதையோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாண்டியன் எதையோ குடிச்சிட்டு சரி என்னதான் நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு அண்ணன் சொதப்பாதுன்னு நினைக்கிறேன்டா. அண்ணனோட கான்பிடன்ஸை பார்த்தா எனக்கே நம்பிக்கை வருது அப்படின்னு சோழன் சொல்ல. அண்ணன் தானே கண்டிப்பா சொதப்பிடுங்கிறாரு பாண்டியன். டேய் உன் வேலையை பாட்டா அப்படின்னு மிரட்டெல்லாம் ஆரம்பிக்கிறாரு சேரன். என்ன இவன் என்ன எப்ப பார்த்தாலும் நம்பிக்கையே இல்லாம இருக்கான்னு சோழன் கேட்க. அவனை விடுறா, அவன் லூசு பைய, அவனை விட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சேரன் அசால்ட்டா சொல்ல. ஓகேண்ணே ஓகேண்ணே, அசர் அடிக்கிற மாதிரி நீ ஒரு ஆப்பு வைப்பன்னு எனக்கு தெரியும்னேங்கிற மாதிரி பாக்குறாரு பல்லவன். என்னண்ணே நீ போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, குடுனே நான் பண்றேன், குடுனே எனக்கு நீ ஹெல்ப் பண்ற, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா, இப்ப பாருண்ணே இப்படிதானே உரிக்கணும் அப்படின்னு சேரன் கையில இருக்க இஞ்சியை வாங்கி தோல் சீவிட்டு இருக்காரு சோழன். அப்போ நிலா அந்த பக்கமா கிராஸ் பண்ண. அண்ணே அங்க பாருண்ணே போயிட்டு இருக்கா பாருண்ணே, அண்ணே சீக்கிரம் வாண்ணே அப்படின்னு சேரனை ஹாலுக்குள்ள தள்ளிட்டு வர பாண்டியனும் பல்லவனும் கூட வர்றாங்க. நிலா இப்படி வாப்பான்னு கூப்பிட. சொல்லுங்கன்னுங்கிறாங்க நிலா. மறுபடியும் அண்ணனா அப்படின்னு சோழன் பல்ல கடிச்சிட்டு இருக்க. இங்க பாரு நிலா, நீ என்னைய அண்ணன்னு தானே கூப்பிடுற, நான் உனக்கு அண்ணன் தான், ஆனா அவன் எனக்கு தம்பி இல்ல அப்படின்னு சோழனை காட்டி சொல்ல. நிலா திரும்பி சோழனை பார்க்க. ஆமாங்க நான் தம்பி இல்ல அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு. சூப்பர் நேன தம்ஸ் அப் காமிக்க. நீ என்னை அண்ணன்னு கூப்பிடுற இல்லப்பா, ஆனா அவன் எனக்கு தம்பி இல்ல, புரியுதா அப்படின்னு சேரன் கேட்க. ஒன்னும் புரியலையேங்கிற மாதிரி பாக்குற நிலா மறுபடியும் சோழனை திரும்பி பாக்குறாங்க. அவரு மறுபடியும் ஆமாங்க நான் அவருக்கு தம்பி இல்லைங்கன்ற மாதிரி பாக்குறாரு. இங்க பாரு, பாண்டியன் பல்லவன் 2 பேரும் எனக்கு தம்பிங்க தான், ஆனா சோழன் என்னோட தம்பி கிடையாது. அவன் எனக்கு மாமா பையன் நினைச்சுக்கோ. எனக்கு அவன் மாமா பையன்னா, நான் உனக்கு அண்ணன், அவன் எனக்கு மாமா பையன். அப்போ அவன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சேரன் கேட்க. மொத்தமா குழம்பி போய் பாக்குறாங்க நிலா. சோழன் வாயெல்லாம் பல்லா நின்னுக்கிட்டு ஏய் அண்ணன் கலக்குதுல்ல அப்படின்னு பாண்டியனையும் பல்லவனையும் பார்த்து மெதுவா கேட்க. அவங்க வெயிட் பண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாட காட்டுறாரு பாண்டியன். ஏய் படா அப்படின்னு சோழன் சொல்ல. என்னடான்னு பாண்டியன் பல்லவன் கிட்ட கேட்க. எனக்கும் ஒன்றும் புரியலண்ணே அப்படிங்கிறாரு அவரு. மாமா பையனா அப்படின்னு நிலா கேட்க. அப்படின்னு சேரன் சொல்ல. தம்பின்னு தானே என்ன சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்க. இனிமே அப்படி கிடையாதுப்பா, இனிமே அவன் எனக்கு மாமா பையன். யாராவது அவன் உனக்கு யாருன்னு கேட்டா அவன் மாமா பையன்னு சொல்லிடு அப்படின்னு சேரன் சொல்ல. அது அப்படின்னு சிரிச்சிட்டு நிக்கிறாரு சோழன். நிலா குழப்பமா பார்த்துட்டு இருக்க. என்ன நீ அண்ணன் கூப்பிடு, பாண்டியன் பல்லவனை அண்ணன் தம்பி எப்படி வேணா சொல்லிக்கோ, ஆனா அவனை மட்டும் உனக்கு மாமா பையன் வச்சுக்கோ அப்படின்னு சேரன் சொல்ல. நிலா குழப்பமா சேரனையும் சோழனையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. அண்ணே அப்ப நான் இவங்களுக்கு முறப்பையன் அண்ணே அப்படின்னு சோழன் கேட்க. அப்படி கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல சந்தோஷமா சிரிக்கிறாரு சோழன். எனக்கு புரியலன்னு நிலா சொல்ல. யோ நான் உனக்கு அண்ணன்பா, அவன் உனக்கு மாமா பையன், அவ்வளவுதான் சேரன் சொல்ல. மாமா பையனா, எந்த மாமாவோட பையன் அப்படின்ற மாதிரி குழம்பி போய் பாக்குறாங்க நிலா. அது எப்படின்னு, இவர் எப்படி உங்களுக்கு போய் மாமா பையன் ஆக முடியும் அப்படின்னு நிலா கேட்க. அது அப்படிதான் நிலா, இன்னையில இருந்து எல்லாமே அப்படிதான் அப்படின்னு சேரன் சொல்ல. மண்டையை பிச்சுக்கிறாங்க நிலா. பாண்டி பல்லவா இனிமே அவன் உங்களுக்கு யாரு அப்படின்னு கேட்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒரே குரல்ல மாமா பையா
அப்படின்னு சொல்ல சோழன் டென்ஷன் ஆயிடுறாரு. டேய் என்னடா அழுத்துறீங்க அப்படின்னு கேட்க, இல்லைண்ணே மாமா பையா அதுதான் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்ல, ஓ ஓ அப்படி அப்படி அப்படின்னு சோழன் பூரிச்சு போய் நிற்க, மாமா பையன் அப்படின்னு சேரன் மறுபடியும் சொல்ல, எனக்கு சத்தியமா புரியலண்ணே, சோழன் பின்னாடி ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு நிலா கேட்க, எல்லாருமே யோசிக்கிறாங்க என்ன கதைப்பா அப்படின்னு சேரன் கேட்க, இல்லைண்ணே பல்லவனுக்கு பின்னாடி ஒரு கதை இருந்தா மாதிரி அப்படின்னு நிலா ஆரம்பிக்க, பல்லவனோட முகம் லைட்டா மாறுது. சாரி பல்லவா, எதுவும் தப்பா எடுத்துக்காதன்னு நிலா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே நீங்க கேளுங்கன்ற மாதிரி பல்லவன் சிரிப்போட பாக்குறாரு. பல்லவனுக்கு அம்மா வேற ஒருத்தங்க இருக்கிற மாதிரி, சோழனுக்கும் அப்பா அங்கிள் இல்லையா, இல்ல வேற யாராவதா, அந்த உண்மை இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்ல முன்னாடியே தெரிஞ்சு எனக்கிட்ட இப்பதான் சொல்றீங்களா அப்படின்னு நிலா கேட்க, சேரன் குழம்பி போய் பாக்குறாரு. அவர் பின்னாடி ஏதாச்சும் கதை இருக்கா என்னன்னு அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலையே, எப்படி சொல்றது என்ன சொல்றதுங்கிற மாதிரி சேரன் குழம்பி போய் சோழனை பார்க்க, அப்புறம் ஐயோ என்ன சொல்றதுன்னு குழம்பிட்டு இருக்க பாண்டியனும் பல்லவனும் கூட ஐயோ இதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு பாக்குறாங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே யாருன்ற உண்மையை சொல்லுங்கண்ணே அப்படின்னு நிலா கேட்க, ஏதாவது சொல்லுனே சோழன் ஜாட காட்டுறாரு. ஓ இவர் உங்களோட ஓன் பிரதர் இல்லைன்னு எப்ப தெரிஞ்சது அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்லப்பான்னு சேரன் பதற, ஆமாங்க ஆமாமா நான் சொல்றேன், என் பின்னாடி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, அவரோட பின்பக்கத்தை எட்டி பாக்குறாங்க பாண்டியனும் பல்லவனும். என்னோட அம்மா அப்பா வேறதான், அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன், இப்போதைக்கு நான் இவங்க கூட எல்லாம் பிறக்கவே இல்லைங்க, அந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும்னு சோழன் சொல்ல, டேய் சோழா என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு சேரன் பதற, ஆமாண்ணே அதுதானே என்ன உண்மைங்கிறாரு சோழன். டேய் நீ என் தம்பிடா, நீ எப்படி என் கூட பிறக்கலன்னு சொல்லுவ அப்படின்னு மொத்தமா சொதப்பி ஊத்தி மூடிடுறாரு சேரன். அண்ணே அப்படின்னு இவர் பதறிக்கிட்டு இருக்க, டேய் நீ ஏன் கூட பிறந்த வேண்டாம், என் ரத்தம்டா, நீ எப்படிடா இப்படி சொல்லலாம், டேய் என்னடா இவன் இப்படி சொல்றான் கேளுங்கடா அப்படின்னு சேரன் பதற, முடிஞ்சது எல்லாம் மொத்தமா முடிஞ்சதுன்னு சோழன் பார்க்க, நான் சொல்லல அண்ணே சொதப்பிரும்னு அப்படின்னு பாண்டியன் பல்லவன் கிட்ட சொல்லிட்டு இருக்க, டேய் நீ என் தம்பிடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, ஐயோ அண்ணே சும்மா இருன்னு என்ன கையெடுத்து கும்பிடுறாரு சோழன். டேய் நீ என் கூட பிறந்த வேண்டா, ஏன்டா அம்மா அப்பா எல்லாம் வேறன்னு சொல்ற அப்படின்னு சேரன் பதற, கொன்றுவன் பார்த்துக்கொண்டு மிரட்டுறாரு சோழன். அண்ணே நீங்க தானே இப்ப சொன்னீங்க இவரு என் மாமா பையன் தம்பி இல்லைன்னு சொன்னீங்களேன்னு என்ன நிலா கேட்க, ஆமா அது நான் சொன்னேன் தான், அது உனக்கு நீ எப்படி நினைச்சுக்கோப்பா, ஆனா அவன் என் தம்பி தான், என் தம்பி என் கூட பிறந்தவன் தான், இதுக்கு பின்னாடி கதையெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மட்டும் அப்படி நினைச்சுக்கோ அப்படின்னு சேரன் சொல்ல, நான் என்ன அப்படி நினைச்சுக்கணும், ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலண்ணே அப்படின்னு நிலா புலம்ப, ஏங்க அது ஒன்றும் இல்லைங்க, அண்ணனுக்கு மூளை குழம்பிடுச்சு, அதான் அண்ணன் இப்படி சொதப்புது அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் நான் என்னடா சொதப்புனேன் அப்படின்னு சேரன் கேட்க, வாயை மூடிட்டு இருனே அப்படின்னு மிரட்டுறாரு சோழன். என்னன்னே என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு நிலா கேட்க, அது அப்படின்னு சேரன் ஆரம்பிக்க, அது ஒன்றும் இல்லைங்க அண்ணன் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கு, வெங்காயம் நிறைய உரிச்சு மூளையில இருக்க தண்ணியெல்லாம் கண்ணு வழியா வழிஞ்சு மூளை குழம்பி போயிடுச்சு, அதான் இப்படி உளருது, நீங்க போங்க அண்ணன் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்கு, நீங்க போங்க அட போங்கங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியே குழப்பத்தோடய உள்ளர போறாங்க நிலா. அவங்க ரூம்குள்ள போக, டேய் நான் நல்லதானேடா சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சோழன் பக்கத்துல வர, ஐயோ அண்ணே போதும்னே, நீ இது வரைக்கும் பண்ணினதே போதும், இருக்கிற டேமேஜை சரி பண்றேன்னு எக்கச்சக்க டேமேஜ பண்ற, நீ போதுன்னு இத்தோட நிப்பாட்டிக்கோ, என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சோழன் கேட்க, பாண்டியனும் பல்லவனும் விழுந்து சிரிக்கிறாங்க. இல்லடா நான் அப்படின்னு சேரன் ஆரம்பிக்க, அப்படின்னு கையெடுத்து கும்பிடுற சோழன், அவ என்னை அண்ணான்னு கூப்பிடுறா இல்ல சித்தப்பான்னு கூப்பிடுறா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இனிமே நீ எனக்காக எதுவுமே பண்ண வேண்டாம், இதுக்கு மேல நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னு ஏன் என்னை சிறப்பு கழட்டி அடி அப்படின்னு சோழன் கேட்க, எச்யூச் மீ பிஞ்ச செருப்பாலையா இல்ல பியாத செருப்பாலையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, பிஞ்ச செருப்பாலையா அடிங்கடா அப்படின்னு சோழன் கடுப்பா சொல்ல, டேய் பிஞ்ச செருப்பு நம்மகிட்ட இருக்காடான்னு கேட்கிறாரு பாண்டியன் பல்லவன் கிட்ட. இல்லனா கூட வச்சுக்கலாம்னா அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஓகே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் சும்மா இருங்கடா, டேய் சோழா சாரிடா, டேய் சோழா அப்படின்னு சேரன் தவிப்பா கூப்பிட்டு இருக்க, ஐயோ சாமி ஆளை விடுங்கடான்னு சோழன் அங்க இருந்து தெரிச்சிடுறாரு. டேய் நான் என்னடா பண்ணேன், எங்கிட்ட ஏன்டா அவன் கோச்சிட்டு போறான்னு சேரன் வந்து நியாயம் கேட்கிறாரு தம்பிங்கிட்ட. என்ன பண்ணியா, நல்லா பண்ணனே, சூப்பரா பண்ண, கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு கையை கொடுத்துட்டு போறாரு பாண்டி. அண்ணே சூப்பர்னே, நீ
அப்படின்னு சேரனோட கன்னத்தை கிள்ளி செல்லம் கொஞ்சிட்டு போறாரு பல்லவன். நான் என்ன பண்ணேன்? சோழன் இதுக்கு கோச்சுக்கிறான், இவங்க என்னடா நான் சிரிக்கிறானுங்க அப்படின்னு குழம்பி போய் தனியா நிக்கிறாரு சேரன். பாவம் பய பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து சேரனை பைத்தியமாக்க போகுதுங்க சீக்கிரமா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.